ஆ, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த கண்டிஷனிங் மைண்ட் செட் சம்மந்தமா ஒரு டிஸ்கஷன் பேசியிருந்தோம். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றதுன்றது ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன் மூலமா தான் நம்ம எத பார்த்தோமோ, எத கேட்டோமோ, ஆ எதெல்லாம் படிச்சோமோ, நம்ம முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ, அதுலருந்து நமக்குள்ள உருவாவுனது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ். அதுதான் நம்மள இயக்குது அப்டின்ற ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, இப்ப இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது அந்த கண்டிஷனிங் மைண்ட் செட்ட எப்டி மாத்துறது? நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். ஒரு யான வந்து ஒரு சங்கிலியில கட்டின யானை, அதுவே பழகி அதுக்கப்புறம் கயிறு கட்டினாலும் அதுவே சங்கிலின்னு நெனச்சிட்டு இருக்கிற மாரி, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்னத்தையுமே யோசிச்சு, யோசிச்சு இதுதான் அப்டின்ற ஒரு விஷயத்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் அடிப்படையில, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் லாஸ்ஸு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சு, யோசிச்சு நம்மளால முடியாது. என்னால இத மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த நம்ம கண்டிஷன் செஞ்சு, செஞ்சு அதோட ரிசல்ட் தான் நம்ம இன்னைக்கு நெறைய விஷயத்த செய்றது, செய்யாம இருக்கிறதுடைய பார்வைய நம்ம பார்த்தோம். அது எப்படி மாத்துறது அப்படின்னா, முதல் விஷயம் இந்த கான்ஷியஸ்னஸ்க்குள்ள கொண்டு வரது. ஆ அதாவது எனக்குள்ள இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது ரியலைசிங் த ப்ராப்ளம் ஆஃப் ஆஃப் தி சொல்யூஷன் அப்படின்னுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனைய உணர்றது, அதோடைய பாதி அளவுக்கு தீர்வ கொண்டு வந்துரும். அப்படின்ற அடிப்படையில, எனக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கு. எனக்குள்ள இந்த லேசினஸ் இருக்கு. எனக்குள்ள இந்த ஒரு அ பேட் நெகட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்குது. எனக்குள்ள இந்த மாரியான ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்குது. எனக்குள்ள இந்த மாரியான பீப்பிளோட பழகக்கூடிய விஷயத்துல ஒரு நல்ல அணுகுமுறை இல்லாம இருக்குன்ற கான்ஷியஸ்னஸ உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா, அடுத்தது அத மாத்துறதுக்கான ஒரு விஷயம். அதாவது ரியலைசிங் தி ப்ராப்ளம். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள செய்றது. நம்ம நெகட்டிவா ஒரு ஆள பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறோம் அப்டின்னா, அத பாசிட்டிவா மாத்துறது. டெலிபரேட்டா நம்ம ட்ரை பண்றது. கஞ்சத்தனம் நம்மள்ட்ட இருக்குது அப்டின்னா, அ தர்மத்த அதிகப்படுத்துறது மூலமா கஞ்சத்தனத்த நம்மளால கம்மி பண்ண முடியும். மத்தவங்க பேசுறத கேட்டு எரிச்சல் படுறோம் அப்டின்னா, காது குடுத்து அமைதியா கேட்கறதன் மூலமா நம்ம அந்த அந்த பழக்கத்திலருந்து வெளில வர முடியும். அப்போ ஒவ்வொரு நெகட்டிவான தாட்ஸா இருக்கட்டும், நெகட்டிவான ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அது 2த்துலருந்து வெளில வரதுக்கு டெலிபரேட்டா பாசிட்டிவான தாட்ஸை கொண்டு வரது, பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ கொண்டு வரது. கஞ்சத்தனம் அதிகமா உள்ளவங்க தான தர்மங்கள அதிகப்படுத்தி சரிப்படுத்துறது. கோபம் அதிகமா வரவங்கள் மூலமா கோபம் அதிகமா இருக்குது. அத மாத்தணும் அப்டின்னா, சாந்தமான குணம், சகிப்புத்தன்மை, பொறுமையின் மூலமா அத சரிப்படுத்துறது. அப்போ இந்த மாரியான விஷயங்கள சரி பண்ணிக்க முடியும். 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல நண்பர்களுடைய அந்த சரவுண்டிங்ஸ். ஏன்னா, திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, "யூ ஆர் தி ஆவரேஜ் ப்ராடக்ட் ஆஃப் 5 பீப்பிள் யூ ஆர் சரவுண்டட் வித்" அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல. இஃப் யூ ஆர் சிட்டிங் வித் 5 இன்டலெக்சுவல் பீப்பிள், யூ வில் பி த 6த். இஃப் யூ ஆர் சிட்டிங் வித் 5 ஃபூலிஷ் பீப்பிள், யூ வில் பி த 6த் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வும் குரான்ல சொல்றான், "யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு மஅஸ்-ஸாதிகீன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில நம்ம நல்ல மக்களோட கூட்டு வைக்கும்போது, நல்ல தாட் ப்ராசஸ் உள்ள மக்களோட கூட்டு வைக்கும்போது, நல்ல மைண்ட் செட் உள்ள, நல்ல பிஹேவியர் உள்ள, ஒரு உதவக்கூடிய குணம் உள்ள, கோல்ஸ பத்தி, காட்ட பத்தி, அப்புறம் அ குரோத்த பத்தி பேசக்கூடிய மக்களோட உட்கார்றோம் அப்டின்னா, அந்த பாசிட்டிவான என்விரான்மென்ட் நம்மளையும் பாசிட்டிவா மாத்திரும். அதுக்கப்புறம் 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல நல்ல பாட்காஸ்ட்ட கேட்கறது. நம்மளுடைய நேரத்த வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்பிள் நல்ல பயான பத்தி, நல்ல இறைவன பத்தி பேசக்கூடிய விஷயங்கள். அத பத்தி அதுக்கப்புறம் நல்ல சில புக்ஸோட பாட்காஸ்ட்லாம் இருக்கும். அந்த விஷயத்த வந்து தொடர்ச்சியா கேட்க கேட்க லிசனிங் வந்து நம்மளுடைய கண்டிஷன வந்து மாத்தக்கூடியதா மாறும். அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீடிங் ஹேபிட். சரியா? அந்த ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது குடுக்கக்கூடிய ரிசல்ட் வேற எதுவுமே குடுக்காது. நீங்க ஒரு புக்ல படிக்கிறீங்க அப்டின்னா, அந்த புத்தகத்தோட வாழ்றீங்க, அந்த புத்தகத்தோட வசிக்கிறீங்க. ஆனா வாசிப்புல வந்து துணைக்கால் எடுத்துட்டா வசிப்புன்னு மாறிடும். அப்ப அந்த வசிப்பு வந்து என்னவா மாத்திடும்னா, அந்த புக்குள்ளேயவராவே மாத்திடும். மெஜாரிட்டியான பீப்பிள் இந்த கண்டிஷனிங் மைண்ட் செட்ட மாத்துறதுக்கு இந்த 5 விஷயங்கள செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. நானும் செயல்படுத்தி பார்த்துருக்கிறேன். முதல் விஷயம் கான்ஷியஸ்னஸ். என்ட்ட எது எதெல்லாம் இருக்கு, எது எதெல்லாம் இல்ல அப்படின்ற கான்ஷியஸ்னஸ். டெலிபரேட்டா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள செய்றது. 3வது பாசிட்டிவான என்விரான்மென்ட்ல நம்மள அமைச்சுக்கிறது. 4வது நெறைய நல்ல நல்ல விஷயங்கள கேட்கறது. 5வது நெறைய நல்ல விஷயங்கள நெறைய புக்ஸ பர்ட்டிகுலரா குரானோட தஃப்சீர படிக்கிறது. நெறைய நல்ல மக்களுடைய ஹிஸ்டரிய படிக்கிறது. படிக்க படிக்க நம்ம அவங்களாவே மாறிடுவோம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இந்த 5 விஷயங்கள் மூலமா நம்முடைய கண்டிஷனிங் மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோகள்ல வேற வேற விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.